அன்புக்குரியவர்களே, நீங்கள் நம்பிக்கைக்குரியவர்களா என்னும் விவிலிய தொடரில் இன்று நம்பிக்கைக்குரிய நண்பர்கள் என்னும் செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். சீராக்கின் ஞான நூல் நட்பை உயர்வாக பேசுகிறது. அதிலும் நம்பிக்கைக்குரிய நண்பர்களை பற்றி நாம் சீராக்கின் ஞான நூல் 6ஆம் அதிகாரம் 14, 15, 16 இறைமொழிகளில் வாசிக்கின்றோம். நம்பிக்கைக்குரிய நண்பர்கள் பாதுகாப்பான புகலிடம் போன்றவர்கள். இத்தகைய நண்பர்களை கண்டவர்கள் புதையலை கண்டவர்கள் போலாவார்கள். நம்பிக்கைக்குரிய நண்பர்களுக்கு ஈடான செல்வம் எதுவும் இல்லை. அவர்களது தகைமைக்கு அளவுகோல் இல்லை. நம்பிக்கைக்குரிய நண்பர்கள் நலமளிக்கும் மருந்து போன்றவர்கள். ஆண்டவருக்கு அஞ்சுவோரே இத்தகைய நண்பர்களை கண்டடைவர். ஆகவே கடவுளுக்கு அஞ்சுபவர்களுக்கு கடவுள் கொடுக்கிற ஆசிகளில் ஒன்று நல்ல நண்பர்கள். எனவே நல்ல நண்பர்கள் கிடைத்தவர்கள் கடவுளுக்கு நன்றி செலுத்த வேண்டும். நல்ல நண்பர்கள் புதையலை போன்றவர்கள், மருந்தை போன்றவர்கள், செல்வத்தை போன்றவர்கள் என்று சீராக்கின் ஞான நூல் புகழ்கிறது. அன்புக்குரியவர்களை, நாமும் பிறருக்கு நம்பிக்கைக்குரியவர்களாக இருக்க வேண்டும். யாரெல்லாம் நம்மை நண்பர்கள் என்று கருதுகிறார்களோ, அழைக்கிறார்களோ, நினைக்கிறார்களோ அவர்களுக்கு நாம் நம்பிக்கைக்குரியவர்களாக இருக்க வேண்டும். நம்பிக்கைக்குரியவர்களாக இருத்தல் என்றால் உண்மை உள்ளவர்கள், சொன்ன சொல் மாறாதவர்கள், அலைக்கழிக்கப்படாதவர்கள், உறுதியாய் இருப்பவர்கள், என்றும் உடன் நிற்பவர்கள், சாய்ந்து கொடுக்காதவர்கள், அவர்கள் தான் நம்பிக்கைக்குரியவர்கள். அப்படிப்பட்ட நல்ல நண்பர்களை பெற்றவர்கள் கடவுளுக்கு நன்றி செலுத்துவோம். நாமும் நம்முடைய நண்பர்களுக்கு நம்பிக்கைக்குரியவர்களாக இருப்போமாக. உங்களுக்கு அமைதி உரித்தாக.